ஐயா, அம்பேத்கரோட கருத்துக்களும், பெரியாரோட கருத்துக்களும் வந்து முரண்பட்டவை அப்படின்றது வந்து தொடர்ந்து சீமான் அவர்கள் பரப்பிட்டே வராரு. இது சரியானதா அது? சரியல்ல. காரணம் 2 பேருமே ஆதிக்க மனப்பான்மையை எதிர்த்தவர்கள். அம்பேத்கர் வாழ்ந்த பகுதியிலே இருக்கின்ற நிலப்பிரபுத்துவம், ஜாதிய மேலாண்மை இவைகளெல்லாம் எதிர்த்து குரல் கொடுத்தவர் அம்பேத்கர். தீண்டாமை. இதே கருத்தைத்தான் பெரியாரும் கொண்டிருக்கிறார். அது எப்படி முரண்படும்? ஆதிக்க மனப்பான்மை எங்கு இருந்தாலும் எதிர்த்தவர் பெரியார். ஆனால் அம்பேத்கர் எங்கே மாறுபடுகிறார் என்றால், மத நம்பிக்கைகளில் மாறுபடுகிறார். அதனால்தான் அம்பேத்கர் இந்துவாக வாழ்ந்தவன் இறக்கும் தருவாயில் நான் இந்துவாக மதிப்பதில்லை என்று புத்த மதத்தை தழுவினார். அதை பெரியார் அது அது தேவையில்லை என்கின்ற கருத்தை பெரியார் சொன்னார். அதனால் அவர்கள் முரண்பட்டவர்களா என்றால் இல்லை. காரணம் என்ன? அடிமைத்தனம் பௌத்தத்தில் கிடையாது, ஆளுமைத்தனம் பௌத்தத்தில் கிடையாது. அதனால் அம்பேத்கர் அதை தேர்ந்தெடுத்தார். மேல் கீழ் என்கின்ற பாகுபாடு பௌத்தத்தில் கிடையாது. ஆண் பெண் என்ற பாகுபாடு பௌத்தத்தில் கிடையாது. அந்த மனிதன் அவனுடைய செயல்பாடுகள் என்பதைத்தான் பௌத்தம் பேசுகிறது. கடவுளை பற்றி பேசியது இல்லை. அதனால்தான் அம்பேத்கர் பௌத்தத்தை தழுவினார். பெரியார் அப்படி அல்ல. பெரியார் இன்னும் ஒருபடி மேலே சென்றார். எப்படி என்றால், வழிபாட்டு முறை ஒன்று இருந்தால் அதில் இப்படிப்பட்ட குளறுபடிகள் எல்லாம் பலரால் புகுத்தப்படும். இன்னைக்கு பொங்கல் திருநாளில் கூட இந்து பண்டிகையாக அறிவிக்கின்ற ஒரு மண்டத்தனம் இருக்கிறது அல்லவா? அந்த போன்ற பல விழாக்கள் இந்து விழாக்களாக உருமாறி போய்விட்டது. அதே போல அதனால்தான் பெரியார் மத சம்பந்தப்பட்ட அத்தனையுமே ஆதிக்கத்தை எதிர்த்தார். அந்த விஷயத்திலே பெண்ணுக்கு சொத்து உரிமை, பெண்ணுக்கு கல்வி உரிமை இவையெல்லாம் வேண்டும், அதற்காக போராடியவர்கள் 2 பேருமே தான். ஆனால் பெரியார் என்ன அதை இயக்கமாகவே கொண்டிருந்தார். அம்பேத்கர் அதை இயக்கமாக மாற்றவில்லை. அங்குதான் 2 பேருமே தனித்தனியாக இருக்கிறார். கருத்தியலில் முரண்பாடே கிடையாது. கருத்தியலில் இருவருமே ஒருவர் தான். இன்னும் சொல்ல போனால் இருவருமே ஒருவரை ஒருவர் தங்களுடைய தலைவர்கள். அம்பேத்கர் பெரியாரை தன்னுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டவர். அதே போல அம்பேத்கரை தன்னுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டவர் பெரியார். இது புரியாதவர்களுடைய மட்டத்தனம். அவர்கள் இன்னும் நிறைய படிக்க வேண்டும். அவர்கள் படித்து உள்வாங்குகிற கருத்துக்களை அவர்கள் பேசட்டும். இது போன்ற அவதூறு கருத்துக்களை பேசுவதை நிறுத்தட்டும். இன்னைக்கு வர ஜென்ரேஷன் வந்து பெரியாரை என்னவா புரிஞ்சுக்கணும்? ஏன்னா ஒரு பக்கம் வந்து பெரியாருக்கு போற்றுற மாதிரி சில கருத்துக்கள் இருக்குது, இன்னொரு பக்கம் வந்து எதிர் கருத்துக்கள் இருக்குது. இன்றைக்கி வர ஜென்ரேஷன் வந்து பெரியாரை என்னவா பார்க்கணும், எப்படி புரிஞ்சுக்கணும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லும். பெரியாரை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பது நம் முன்னரே குறிப்பிட்டது போல ஆதிக்க சக்திகளை எதிர்த்தவர் பெரியார். அந்த ஆதிக்க சக்தி எங்கிருந்து வந்தாலும், அது கடவுளே இருந்தாலும் அதையும் எதிர்த்தவர் பெரியார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது நாம் எல்லோரும் கல்விச்சாலைக்கு செல்கிறோம், படிக்கிறோம். ஆனால் இன்றைக்கு விஸ்வகர்மா திட்டம் ஒன்று வருகிறது அல்லவா, ஒன்றிய அரசு மூலமாக. அது அந்த காலத்து குலக்கல்வி திட்டத்தின் மறு வடிவம். இவர்கள் காசு கொடுத்து குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வருகிறார்கள். ஆனால் அதை எதிர்த்தவர் பெரியார். அந்த குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்த பெரியார் காமராஜரை ஆயுதமாக பயன்படுத்தி தமிழ்நாட்டிலே அதிக கல்வி நிலையங்களை உருவாக்கினார். உருவாக்கிய கர்த்தா காமராஜர், அதுக்கு காரணமாக இருந்தவர் பெரியார் என்பதை இளைய தலைமுறைகள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை நான் சொல்வதை விட ஆண்டவர்களிடம் அந்த ஒரு கட்டுரையிலேயே அதை குறிப்பிட்டிருக்கும். காரியம் காமராஜருடையது, காரணம் பெரியார் என்று குறிப்பிட்டிருப்பார். ஒரு பார்ப்பன பத்திரிகையே குறிப்பிடும் அளவிற்கு பெரியாருடைய அந்த தொண்டு சிறந்தது. இன்றைக்கு பல சௌகரியங்கள், இன்றைக்கு இடஒதுக்கீடு மூலமாக நாம் பெற்றிருக்கின்ற அத்தனை உயரங்களுக்கும் காரணம் பெரியார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால் பல விஷயங்கள் அவரே சொன்னாலும் கூட நீங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் என்றைக்குமே சொன்னதில்லை. அதை உன் பொது புத்திக்கு ஏற்ப நீ அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றுதான் சொல்லியிருக்கிறார். எந்த சிந்தனைவாதியும் அப்படி சொன்னதில்லை. மேலை நாட்டில் பெரியார் பிறந்திருந்தால் இன்றைக்கு நீங்கள் எல்லாம் கொண்டாடி இருப்பீர்கள். நம் நாட்டில் நம்மோடு வாழ்ந்தவர் என்கின்ற காரணத்தினாலேயே அவர் புறந்தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் தமிழ் சமுதாயம் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை திருத்திக் கொண்டிருக்கிறது என்பதின் அடையாளம்தான் இன்றைய சூழல்.
பெரியாரை பற்றி யாரும் இழிவாக பேசுவதை தமிழ் சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாது. அவர் கடவுள் பொறுப்பாளராக இருந்தாலும் சரி, பக்திமானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் பெரியாரை வேறு மாதிரியாக விமர்சிப்பவர்களை புறந்தள்ளும் என்பதை தமிழ் மக்கள் நிலைநாட்டிக் கொண்டிருப்பார்கள், நிலைநாட்டுவார்கள். நன்றி.